ரெசிபியை ஒரு டைம் செஞ்சீங்கன்னா உங்க வீட்ல இருக்கிறவங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. டேஸ்ட பத்தி சொல்லவே வேணாம். ஒரு உருளைக்கிழங்கு, பாதி வெங்காயம் பொடியா கட் பண்ணது, கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு 2 பிரெட் எடுத்துக்கிறேன். ஓரங்களை இது போல கட் பண்ணிட்டு இதுக்குள்ள பிச்சு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, காரம் பிடிக்கும்ன்றவங்க மிளகாத்தூள் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. தண்ணியே சேர்க்காம இப்படி அழகா உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல பண்ணிக்கோங்க. ஒரு கப்ல கார்ன்ஃப்ளோர் மாவை தண்ணியில போட்டு கலக்கி வச்சிருக்கேன். இன்னொரு கப்ல பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கார்ன்ஃப்ளோர் மாவுல டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல ஒரு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. பேன்ல எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம். ஒரு டைம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் அதை எடுத்துடலாம். இப்போ இதை பிளேட்ல வச்சு டொமேட்டோ சாஸோட சேர்த்து சர்வ் பண்ணா சூப்பரான பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி.